Hi friends, this is Bhuvan. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, இது ஒரு ஃப்ரீ வெர்ஷன். ஸோ வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை, ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து போகலாம், எப்படி டவுன்லோட் பண்ணலான்றதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, இந்த சாஃப்ட்வேர் பேர் HJ Split. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம அதை எப்படின்னு பார்க்கலாம். கூகுள் போகிறப்போ ஓகே, இப்போ நம்ம கூகுளுக்கு வந்தாச்சு. ஸோ HJ Splitனு டைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் லிங்கே உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் அதில் உள்ளே என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துடும். நம்மளுக்கு டவுன்லோட் லிங்க் வந்துடுச்சு. ஓகே, அது டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் நம்மளுக்கு ஆகிடும். ஓகே, நம்மளுக்கு டவுன்லோட் விண்டோ வந்துடுச்சு. ஓகே ஓகே நம்ம இப்போ டவுன்லோட் அந்த HJ Split டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HJ Split ஆன்லைன்லேருந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி தந்துடும். அக்செப்ட் பண்ணிங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று, இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளுக்கு அதை விண்டோவில் ஓப்பன் பண்ணி இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ HJ Split வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக ஜிப் ஃபைல் இருக்கும், நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் வச்சுக்கலாம், இல்லைனா அப்படியே வச்சு கூட நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. ஸோ இந்த சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. சரிங்களா? போர்ட்டபிள் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இது காம்பேட்டபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் XP 7 விஸ்டா NT மில்லினியம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும், லினக்ஸ் உட்பட. ஓகேங்களா? ஸோ இந்த சாஃப்ட்வேர் இப்போ என்னென்ன யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட், ஜாயின், கம்பேர், செக்ஸம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறது ஸ்பிளிட், ஜாயின். ஓகேங்களா? ஸோ என்னென்னா இந்த சாஃப்ட்வேர் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய சைஸில் இருக்க ஃபைலை வந்து நிறையா பார்ட்ஸாக நீங்கள் பிரித்து வச்சுக்க முடியும். இது ஆக்சுவலாக இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா சாஃப்ட்வேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. பட் இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணித்தரும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒன்று. ஓகேங்களா? இப்போ ஸ்பிளிட் பண்ணுறது, நம்ம ஒரு ஃபைல் ஸ்பிளிட் கொடுத்தோம் அப்படின்னா ஃபைல் ஸ்பிளிட் வந்துடும். இன்புட் ஃபைல் நம்ம எதுன்னு சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ சாம்பிளுக்கு ஒரு ஃபைல் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாங். ஓகேங்களா? நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓப்பன் கொடுத்துட்டு அவுட்புட் எங்கே வேணுமோ அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா .001ங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். சரிங்களா? இப்போ ஸ்பிளிட் ஃபைல் சைஸ், அதாவது இந்த ஸ்பிளிட் பண்ணுற ஒவ்வொரு ஃபைலும் எவ்வளோ சைஸில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணி வைக்கணும். இது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, கிலோபைட்ஸ், மெகாபைட்ஸ். ஓகேங்களா? 1024 கிலோபைட்ஸ் வந்து ஒரு மெகாபைட். ஓகேங்களா? ஸோ நம்ம மெகாபைட்ஸ் செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா 14 MB இருந்துச்சு. இப்போ இதை வந்து இப்போ 2 MB வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதாவது 2 MB தனித்தனியாக ஸ்பிளிட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் கொடுக்கலாம். ஸோ இது ஒரு ஃபைலை வந்து 3 பார்ட்டாக தனித்தனியாக பிரித்து வச்சிடும். ஸ்பிளிட்டிங் கம்ப்ளீட்னு வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த ஃபோல்டரில் போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சோர்ஸ் ஃபைல், நம்ம கொடுத்த சோர்ஸ் ஃபைல். கீழே இருக்கலாம் பார்த்தீங்கன்னா இது மாடிஃபை பண்ணி தந்தது. சரிங்களா? இது நம்ம ஒரிஜினல் ஃபைல்ஸ். மற்ற எத்தனை ஃபைலும் இது மாடிஃபை பண்ணி தந்தது. பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 ஃபைலாக பிரிச்சிருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு ஃபைல் பார்த்தீங்கன்னா 2 MB சைஸ்.
ஓகேங்களா. 2 MB சைஸில் இருக்கு. கடைசி ஃபைல் மட்டும் 202 KBயில் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அது எக்ஸஸாக வந்தது. ஒரிஜினல் ஃபைலோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 14.1 MB. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் 2 MB கொடுத்து பிரிச்சிருக்கோம். நம்ம எவ்வளோ MB கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அத்தனை ஃபைல்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும். இது என்னன்னா நீங்கள் சில சமயம் உங்களோட ஃபைல்ஸ் வந்து செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் யாராச்சும் ஸ்டீல் பண்ணிடுவாங்க அப்படின்னா கூட நீங்கள் ஒரு ஃபைலை ரெண்டாக பிரித்து ஒரு ஃபைல் ஒரு இடத்துலையும் இன்னொரு ஃபைல் வேறு இடத்துலையும் வச்சுட்டீங்கன்னா உங்கள் டேட்டா செக்யூர்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து இன்னும் வேறு இடத்துல எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ மெயில் அனுப்பணும் பெரிய ஃபைலாக இருக்குது அப்படின்னா அது ரெண்டாக பிரித்து நீங்கள் அனுப்பிச்சிடலாம். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த சாஃப்ட்வேரை சேர்த்து கூட நீங்கள் அனுப்பிச்சுட்லாம். ஓகேங்களா. ஸோ வந்து அவங்க ஈஸியாக வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ மெயிலில் உங்களுக்கு சைஸ் கம்மியாக இருக்குது, இவ்வளோ சைஸ் தான் அனுப்ப முடியும், ரெஸ்ட்ரிக்ட் இருந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயின்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜாயின் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்புட் ஃபைல் கேட்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இன்புட் ஃபைல் நீங்கள் அந்த ஃபோல்டரில் கொண்டு போய் ரிசீவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஃபைல் மட்டும் தான் காட்டும். ஈவன் நீங்கள் 8 ஃபைல் வச்சிருந்தாலும் அங்கே ஒரு ஃபைல் தான் காட்டும். காரணம் என்னன்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்க அப்படின்னா .001. ஓகேங்களா. ஸோ இந்த சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா, எக்ஸ்டென்ஷன் வந்து .001 அடுத்து .002 அந்த மாதிரி தான் உங்களுக்கு பிரித்து வச்சிருக்கோம். ஸோ இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபைல் மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா மற்ற ஃபைல்ஸ்லாம் அதே ஆட்டோமேட்டிக்காக ரெகனைஸ் பண்ணி எடுத்துக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபைல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓப்பன். ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்னா அங்கே ஆல்ரெடி அதே ஃபைல் இருக்குது. ஸோ வந்து ஜாயின்ங்கிற பேரில் இருக்கும், அது பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுக்கணும். ஓகேங்களா. நீங்கள் இன்னொன்று மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அவுட்புட் நீங்கள் கொடுக்குற இடத்துல ஆல்ரெடி அந்த ஃபைல் இருக்குது, அதனால உங்களுக்கு ஜாயின்ட்டுங்கிற ஆப்ஷனில் வருது. ஓகேங்களா. ஸோ இதே வந்து நான் வேற ஒரு இடத்துல கொடுக்குறேன். இப்போ பாருங்க ஜாயின்ங்கிறது போயிடும். காரணம் என்ன, ஒரு ஃபைலில் வந்து ஆல்ரெடி அதே நேமில் இருக்கும்போது நம்ம மறுபடியும் அதே நேமில் சேவ் பண்ணா ஓவர் ரைட் ஆகி பழைய ஃபைல் வந்து டெலிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரியான ப்ரிகாஷன் அது பண்ணிக்குது. ஸோ இப்போ நம்ம வேறு இடத்துல சேவ் பண்ணோம், ஸ்டார்ட் கொடுக்குறோம். ஓகேங்களா. அவ்வளோதான், ஜாயின் ஆயிடுச்சு. ஓகேங்களா, சிம்பிள். இப்போ அந்த ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ண இடம். ஓகே. ஸோ இதுதான் இந்த நம்மளோட சாங் ஃபைல் 14.1 MB உங்களுக்கு அப்படியே வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ நம்மளோட சாங் அப்படியே கிடச்சிச்சு, எந்த ஒரு லாஸும் கிடையாது, நம்மளோட டேட்டாவும் கரெக்டாக கிடையாது. ஓகேங்களா. ரொம்ப செக்யூர்டு. ஸோ உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரோட பயன்பாடு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் மேலே டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கு, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.